இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்கிறவராக இருக்கிறார். அவர் பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம மத்தியில் செய்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தேவனுடைய பிரசங்கம் என்னவென்றால், அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ரங்கங்களை அவர் பார்க்கிறார். அந்த ரங்கம் இன்றைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு அந்த ரங்கம். உன் வாழ்க்கை அந்த ரங்கமா இருக்கிறதே, அது கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தருடைய சமூகத்தை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை எத்தனை கிறிஸ்தவர்கள் செய்றீங்க? பலன் வரல, ஆசீர்வாதம் வரல, செழிப்பு வரல, மகிமை வரல அப்படின்னு கேட்டு இருக்கிறீங்களே. என்றைக்காவது ஒரு நாள் அறக்கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா பார்க்க முடியாம நீங்க பண்றீங்களா? அல்லேலூயா. பிதா பார்க்க முடியாத பண்ணணும். நீ எந்த காரியத்தை செய்தாலும் யார வேணாலும் கேட்டு பாருங்க. நிறைய மூத்த தலைவர்கள்லாம் கேட்டு பாருங்க. அவர் சொல்ற காரியங்கள் நீங்க புரிந்து கொள்வீங்க. முழங்காலும் கண்ணீரும். முழங்கால தான் கர்த்தர் வல்லமை வச்சிருக்கிறார். நீ முழங்கால் படிட்டு ஜபிக்கும் போது உன்னுடைய வேதனைகள் எல்லாம் மாற்றுகிறார், உன் சோதனைகள் எல்லாம் மாற்றுகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், உனக்கு விடுதலை தருகிறார், மாம்சீகமான வாழ்க்கையிலிருந்து தெய்வீகமான வாழ்க்கையை உனக்கு தருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நரக்கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா பார்க்கும்படியாக ஜெபியுங்கள். அல்லேலூயா. அந்த ரங்கம் என்பது சீக்ரெட் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஓப்பன் லைஃப். அல்லேலூயா. சீக்ரெட் லைஃப் என்ன பண்ணும்? குப்பையானதா இருக்கும். ஓப்பன் லைஃப் கோபுரமாக இருக்கும். நிறைய பேர் கோபுரத்துக்கு போகாததுக்கு காரணம், குப்பையிலே இருக்கிறதுக்கு காரணம் சீக்ரெட்டான லைஃப், மை பர்சனல். அல்லேலூயா. உன் குடும்பம் மட்டும்தான் உனக்கு பர்சனலாக இருக்கணும். மனைவி கணவனுடைய உறவு மட்டும்தான் உனக்கு பர்சனலாக இருக்கணும். மற்ற எந்த விதமான உறவும் உனக்கு பர்சனலாக இருக்கக்கூடாது. இருந்தால் பாவம், அந்தரங்க பாவம். அல்லேலூயா. அந்த அந்தரங்க பாவங்கள் வாலிப வயதில் தொடங்கும். யாருக்கும் தெரியாம தனிமையில இருக்கும்போது நடக்கக்கூடிய பாவங்கள் அந்தரங்க பாவம். இந்த பாவத்தை யார் பார்க்கறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாவத்தை யார் பார்க்கறது? கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாவம் செய்வது மனித இயல்பு, அதை மன்னிப்பது கடவுளின் தன்மை. அல்லேலூயா. பாவம் செய்வது மனிதனுடைய சுபாவம். ஏன்னா அவன் பாவத்தில் என்ன பண்ணிருக்கான், பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ரைட், நான் ஏற்றுக்கிறேன். ஆனா இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ற அன்பான கருத்து பிள்ளைங்களே, பாவம் ஒரு மனிதனை சாகடிக்கும். பாவம் ஒரு மனிதன் என்ன பண்ணும்? வாழ வைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நீங்க உங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்லி தரேன் நான். பாவம் செய்கிற ஆத்மா பாவம் செய்யறது மேட்டர் இல்ல. பாவம் செஞ்சுட்டு அதை மறைக்கிறது மிகவும் தவறா இருக்குது. அல்லேலூயா. பாவம் செய்து விட்டு அதை மறைக்கிறதுனால இருக்குது. அல்லேலூயா. 6 மத்தேயு 6:18 அந்த ரங்கத்தில் பார்க்கிற என் பிதா உங்களுக்கு என்ன பண்றாரு? வெளியரங்கமா பலன் அளிப்பார். அல்லேலூயா. வெளியரங்கமா பலன் அளிக்கணும்னா உள்ளாரமா நீ நல்லது செய்யணும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. வெளியரங்கமா பலன் அளிக்கணும்னு சொன்னா நீ உள்ள அரங்கத்துல என்ன பண்ணணும்? சரியான ஊர்ல இருக்கணும். அல்லேலூயா. அரங்கம் வேற, அந்த ரங்கம் வேற. அரங்கம் என்பது மேடை. அதான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் அரங்கத்துல ஆடுறது விரும்புறாங்க, அறையில் ஆடணும்.
அறையில் ஆடாதவன் அரங்கத்தில் ஆட முடியாது. அல்லேலூயா. ஸ்டேஜ், நிறைய பேர் ஸ்டேஜ் என்ன பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸ்டேஜில் போய் பாடணும், ஸ்டேஜில் போய் ஜெபம் பண்ணணும், ஸ்டேஜில் போய் பிரசங்கம் பண்ண நிறைய பேருக்கு விரும்புவாங்க. ஆனால் அவன் முழங்காலில் என்ன பண்ணணும், அறையில் போய் ஜெபம் பண்ணால் கத்துறவங்க ஸ்டேஜ் முழங்க என்ன பண்ணுவார், எத்தனை ஸ்டேஜ் கேட்டால் எதுவும் நடக்காது. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், அனுமான கற்றுட்டு பிள்ளைங்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். இந்த வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அந்தரங்கம் என்பது டெம்டேஷன், சலனம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசாசு வந்து அவங்களை வஞ்சித்தது என்று சொல்லுது. தோட்டத்தில் உள்ள சகல கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது, ஒரு கனியை மட்டும் புசிக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த கனியை நீங்க புசித்தீர்களானால் தேவ தூதர்கள் மாறுவீர்கள் என்று சொல்லுது. அப்போ பிசாசு வஞ்சிக்கப்பட்ட பேச்சை அவர்கள் கேட்டு அந்த பழத்தை என்ன பண்ணாங்க, சாப்பிட்டார்கள். அவர்களுக்குள் பாவம் வந்தது, நிர்வாணம் வந்தது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு நீங்கள் பிசாசின் பேச்சை கேட்கும்போது வஞ்சிக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில நிர்வாணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கை வெறுமையாய் போய் கொண்டிருக்கிறது. ஜபம் இல்லாமல், உபவாசம் இல்லாமல், கர்த்தர் இல்லாமல், உறவு இல்லாமல் வஞ்சிக்கப்பட்டு ஏதோ விதத்துல நிர்வாணியாய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேலையில உங்களை வந்து பார்க்கும்போது உங்களை காணவில்லை. பாவம் செய்து விட்டோம், நம்மளை படைத்தவரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? தப்பு செய்து விட்டோம், தவறு நடப்பது மனிதனுடைய இயல்பு. அது மறைக்காமல் ஆண்டவருக்கு, ஆண்டவர் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படி சொல்லணும் இல்லையா? ஏன் ஒளிந்து கொள்கிற? இந்த புத்தி எங்க இருந்து வந்தது? இது பிசாசு கொடுத்தது. அல்லேலூயா. ஏன் ஒளியிற? ஏன் தோட்டத்துக்குள்ள போய் ஒளியிற? ஆண்டவரே, நம்ம நிர்வாணிகளா இருக்கிறோம், ஆகையால் நம்ம ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். நீ ஒளிந்து கொண்டிருந்தாலும், படுத்து கொண்டிருந்தாலும், ஓரம் கட்ட பார்த்தாலும், ஒதுக்க பார்த்தாலும் இயேசுதான் உங்க உடையை தர முடியும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீ யார் பேச்சு கேட்டாலும், நீ எப்படி இருந்தாலும், நீ எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டாலும், நீ எந்த பழத்தை சாப்பிட்டாலும், எந்த பாவத்தை செய்தாலும் உனக்கு உடையும், உனக்கு அந்தஸ்து தருகிற ஒரு ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. உனக்கு அந்தஸ்தையும் உன் ஆசையும் அது அதிகாரமயமா உன்னை வைக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிசாசு வஞ்சிக்கப்பட வைக்கும். டெம்டேஷன் சாப்பிட வைக்கும். சலனத்தை உண்டாக்கும். முதலாவது பண்ணும், சலனத்தை உண்டாக்கும். சலனத்தை உண்டாக்கி அதை நீ விழுது இல்லைன்னு பார்ப்போம். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தாங்க, அதே சாப்பிட்டு இருந்து வர பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து மலையின் மேல் ஏறி நிற்கிறாரு. கீழே இறங்கு பிசாசு வருது. ஆண்டவரே, 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்களே, இது கிறிஸ்துவா இருக்கிறீங்களே, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்கள் என்றது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு கிறிஸ்து. மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுது ஒவ்வொரு வார்த்தையினாலும். நீ 1 மணி வரை பிரசங்கம் பண்ற, தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருது சாப்பிடுன்னு சொன்னா உங்களால அமைதியா இருக்க முடியுமா? அல்லேலூயா. ஐயா, தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வரட்டும், நாங்கள் ஒரு பிடி போட்டுக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க. ஆனா கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்றாரு. 2வது தான் பண்றது அப்படின்னு சொன்னா உணர டெம்டேஷன் கொடுக்குது. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கி வர போறீங்க, நீங்க குதிச்சீங்கன்னா தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களை கையில ஏந்தி கொண்டு போவாங்களே, மேல இருந்து குடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது பிசாசு. அவர் சொல்லுது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாக கர்த்தர் என்ன பண்ணாத, பரிச்சை பாராது இருப்பாய் அப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. 1 உன்னை பாவத்தில் விழ வைக்க பாக்குது, 2 உன்னை சாகடிக்க பாக்குது. அல்லேலூயா. பிசாசு மேல. 3வது என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, நீ என்னை பணிந்து கொண்டாய், நான் இந்த பூமியை உனக்கு தரேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயோ இந்த பூமியில் இருக்கிற சகல பாவங்களை ஏசப்பா காமிக்கிறான். அல்லேலூயா. சிக்கு என்பதை விலை விபச்சாரம், விலை மாது, இந்த உலகத்தில் நடக்கிற தவறான காரியங்கள், நல்ல காரியங்கள், பூமி அழகு எல்லாத்தையும் அந்த டைம்ல என்ன பண்ண வர சுத்திதான் பாருப்பா, இதெல்லாம் உனக்கு தரேன், நீ என்னை பணிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அது கிறிஸ்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் வருவதற்கு ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் உங்களை பார்த்து சொல்லலாம், சாவர வரை நான் உங்களுக்கு சோறு போடலாம்னு சொல்லலாம். நிறைய பேர் உன் லைஃப் செட்டில்டுன்னு சொல்லலாம். அது உண்மை கிடையாது. நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட், உங்க கம்பெனி பர்மனெண்ட் ஆகிடுச்சுப்பா, நீ இந்த போஸ்டிங் வந்துட்டேன்னா உனக்கு மாசம் மாசம் இவ்வளோ பணம் கிடைக்கும்பா, இவ்வளோ பொருள் கிடைக்கும்பா, உனக்கு யாரானே கையில் நிற்க தேவைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரெண்டாவது, நீ என்னன்னாலும் எதாவது பண்ணலாம், எந்த குற்றம் செஞ்சாலும் யாரும் ஒன்று கண்டுக்க மாட்டாங்கப்பா, ஏன்னா உங்ககிட்ட பவர் இருக்குதுப்பான்னு சொல்லுவாங்க. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. உலகத்தில் எந்த மூலிகைனாலும் போய் எதனாலும் அனுபவிக்கலாம்ப்பா. ஊரில் உட்காந்து பண்ண போறீங்க, ஒரு நாளைக்கு சர்ச்சை விட்டு வாயாம்பா, சர்ச்சில் என்னப்பா இருக்குது, அதோடைய மேலான ஆஃபர் ஒன்று கொடுக்குறதாப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அல்லேலூயா. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கே வந்த சோதனை. அல்லேலூயா. உனக்கு எனக்கு வராதா? ஆதாமுக்கே வந்த சோதனை, முற்பிதாக்களுக்கு வந்த சோதனை, உனக்கு எனக்கு வராதா? அல்லேலூயா. ஆனாலும் நிக்கிறனே திரும்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கிருபையில தான் வாழுறேன். ஏதோ கிருபையில வாழுறேன் இல்ல, கிருபையில தான் வாழுறேன். ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது இல்ல, கிருபையில நல்லா வாழுறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறோம். ஆனா அந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு மன்னித்து பிரிந்து வாழ்கிறோம். ரைட்டிங்ல கொடுக்குறோம். நான் எந்த குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன், குற்ற செயலில் ஈடுபட்டோம் அதை எழுதி கொடுக்குதான். பாவ செயலில் ஈடுபட மாட்டேன், நான் எந்த விதமான பாவ காரியங்களில் ஈடுபட மாட்டேன், நான் எந்த விதமான ராபரியிலும் ஈடுபட மாட்டேன். இப்போ ராபரி பண்ணுறோம் என்ன பண்ணுவான், ராபரி பண்ண மாட்டேன் எழுதி கொடுப்பான். கொள்ளை அடிக்கிறோம் என்ன பண்ண மாட்டான், கொள்ளை அடிக்கணும் மாட்டேன் எழுதி கொடுப்பான். திருந்தி வாழணும், திருந்தி வாழப்பதை எழுதி கொடுப்பான். மதுபானம் வைக்கிறோம், மதுபானம் விற்க மாட்டேன் எழுதி கொடுப்பான். கஞ்சா வைக்கிறோம், கஞ்சா வைக்க மாட்டேன் எழுதி கொடுப்பான். அப்போ உங்களுக்குள்ள என்ன அந்தரங்க பாவம் இருக்கிறதோ இனி செயல்மான ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்துக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஊர்ல உனக்கு ஒரு மேடை. அல்லேலூயா. ஊர்ல என்னது, உனக்கு ஒரு மேடை. அல்லேலூயா. ஊர்ல தான் உனக்கு ஒரு மேடை. நான் சொல்றேன், பரலோகத்துல உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை தூக்கத்தான முடிஞ்சு போய் எத்தனை பேர் தூக்குவான்? உன்னை பாராட்டுறதுக்காக 4 பேர் தூக்குவான். அது 4 பேர் உன்னை தூக்குவான். அது 4 பேர் உன்னை பாதாளத்திலும் போதிப்பான். காரணம் சாட்டுங்க. அல்லேலூயா. எந்த 4 பேர் உன்னை தூக்குறானோ அந்த 4 பேர் உன்னை பொதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறான்னு அர்த்தம். எந்த 4 பேர் உன்னை புகழ்ந்து பேசுறானோ அந்த 4 பேர் உனக்கு என்ன பண்றான், ரைட்டா சீவி வச்சுக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா உற்சாகமா பண்ண இருங்க. அவன் உன்னை புகழ்ந்து பேசுறானோ அப்பயே நீ தெரிஞ்சுக்கலாம் அவன் அவனை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தரங்க பாவம் என்பது வேதம் சொல்லுது பாருங்க. எடுங்க, நான் சொல்றேன். சங்கீதம் 44:21. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் இளம் வயதின் பாவங்களை நினையாது இருங்க ஆண்டவரே. இங்க சொல்றாரு பாருங்க, தேவன் அதை ஆராய்ந்து விசாரித்திருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இப்போ நான் கேட்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா என்ன பண்ணாச்சு, அவளோட
அல்லேலூயா. ஐயா கவனிங்க, ஒரு சிறியை இச்சையோட பார்த்தா விபச்சாரம் செய்தாயிடுச்சுன்னு சொல்றாரு. இந்த சட்டம் எங்கிருந்து வந்தது? ஐயா இப்போ நம்ம ஆட்ல சட்டத்துல அந்த செக்ஷன் தான் இருக்கு. இப்போ நம்ம சட்டம் இருக்குதுல, ஒரு பெண்ணை வந்து மறைச்சு பார்த்தா ஒரு கேஸ் போடுறாங்க, சரிதா இல்லையா? அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா 4 ஆண்டா 3 ஆண்டா ஒரு தண்டனை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணை மறைச்சு பார்த்தா. அப்போ சட்டத்துல இருந்து தான் பைபிள்ல இருந்து வந்தாரு. அல்லேலூயா. அப்போ அரசியலமைப்பு சட்டமா இருந்தாலும் சரி, தண்டனை சட்டமா இருந்தாலும் சரி, இந்த பைபிளுடைய வேளாண்மா இருந்தாலும் சரி, கொலை சட்டமா இருந்தாலும் சரி, பைபிள்ல இருக்கிற 10 கட்டளைகளை வச்சு தான் சட்டத்தை ஏற்றினார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. யார் இந்த சட்டத்தை ஏற்றினது? பிரிட்டிஷ்காரங்க. பிரிட்டிஷ்காரங்க சட்டத்தை யார் படிச்சது? அண்ணல் அம்பேத்கர் படிச்சாரு. அண்ணல் அம்பேத்கர் என்ன பண்றாரு? பிரிட்டிஷ்ல போய் படிச்சு இந்த சட்டத்தை என்ன பண்றாரு? வடிவமைக்கிறாரு. எல்லா நாட்டு சட்டத்தையும் படிச்சுட்டு இந்த சட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்கு என்ன பண்றாரு? இதை தொகுத்து கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒரு குழுவினர் வச்சு என்ன பண்றாரு? தொகுத்து கொடுக்குறாரு. ஆகையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்வது என்னவென்றால், பைபிள் தான் நமக்கு சட்டம். அல்லேலூயா. இந்த திருச்சட்டத்தின் பிரகாரம் நீ வாழாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நீங்க எப்படின்னா போங்கன்னு சொல்றது நான் வரல. நீங்க இப்படிதான் இருக்குன்றதுக்காக தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. கத்திரிக்காய் முத்துனா கடத்தேருக்கு வரன்னு சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. என்ன சொல்லிக்கிறாரு? வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே 3 மாசத்துல வெளியே தெரிஞ்சிடும். 3 மாசத்துக்கு மேல என்ன பண்ண முடியாது? எதையும் ஒழிச்சு வைக்க முடியாது. அல்லேலூயா. அதான் உங்களுக்கு சொல்ற அன்பான கருத்துட்டு பிள்ளைங்கள, நீங்க கருவாடு வாங்கிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல உள்ள வச்சிங்கனாலோ, இல்ல உப்பு கண்டம் போட்டு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல உள்ள வச்சிங்கனாலோ, யாருக்கு தெரியாம மூடி வச்சிங்கனாலோ, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அது வாசனை வெளியே வரும், அது நாட்கள் எடுக்க ஆரம்பிக்கும். அது போலதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை மறைத்து வைத்து ஒளித்து வைத்து செய்து கொண்டே இருப்பீர்களானால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை சீரடிக்கும், நாரடிக்கும். ஆகையினால தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். அல்லேலூயா. இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நீங்க அறிக்கையை இட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சீக்ரெட் லைஃப், ஓபன் லைஃப், திறந்த வாழ்க்கை, திறந்த புத்தகமாக வாழ வேண்டும். திறந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். மறைமுகமான வாழ்க்கையை வாழக்கூடாது என்று வேதம் சொல்லுது. சீக்ரெட் தான் ஒன்று இருக்கிறது. எல்லா போன்லையும் பாஸ்வேர்டு இருக்குது. ரைட்டு. ஏன் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறேன்னு சொன்னால், நாங்களும் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 7 போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் எல்லாம் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன் 7 போட்டு வச்சுக்கிறேன்னு சொன்னால், வண்டியில் போகும்போது யாராவது ஃபோன் போயிடுது, திட்டுறாங்க. நான் பார்த்தா உங்கள் ஃபோன் வந்து இருக்குது, யாருக்கு போகுதுன்னு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு மட்டும் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். அது யாராலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 7 தான் இருக்குது. எல்லாரும் சபையில் நான் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் பாஸ்வேர்டு என்கிட்ட சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நான் உங்களை நம்புகிறேன். நான் உங்களை பாவின் முத்திரை குத்துறதுக்கு நான் யாரு? அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் உறுதியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்களும் நீதிமான்கள் தானே. 2வது விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் ஒருத்த ஃபோன் பார்க்குறேன், கேலரிக்கும் பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்புக்கும் பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக்கும், எதுக்கு போனால் உள்ள போனாலும் எல்லாமே கேமு கூட பாஸ்வேர்டு. அல்லேலூயா. இப்படி இருந்தால் உங்களுக்குள்ள ஏதோ குப்பை இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் பாரு, குப்பையாக இருந்தேன் கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உயர்த்தி வைத்தீரே. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, குப்பையாக இருந்த நம்ம தான் கோபத்தில் வச்சுட்டாரு. கோபத்திலிருந்து குப்பைக்கு இறக்குது. அல்லேலூயா.
சிறுமையானவனை என்ன பண்றாரு? குப்பையில இருந்து எளிமையானவன் என்ன பண்றாரு? குப்பையில இருந்து என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். அல்லேலூயா. சிறுமையானவன் தான் தூக்கி எடுத்தார், அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்றது ஒண்ணுதான். அதாவது எந்த காரியம் செய்தாலும் வெளியே வந்துட சொல்லி இந்த வசனம் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது நம்மளுக்கு புரிந்த மொழியில நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அந்தரங்கம் என்பது உங்களுடைய சீக்ரெட் லைஃப், பர்சனல் லைஃப். பர்சனல் என்பது குடும்ப வாழ்க்கை, அது எல்லாருக்கும் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. குடும்பத்தை மீறின ஒரு உறவு இருக்குது பாத்தியா, அது சீக்ரெட் லைஃப், அது தேவை. அல்லேலூயா. மனைவிக்கு தெரியாத, உன் பிள்ளைங்களுக்கு தெரியாத, அல்லேலூயா, உங்க அம்மா அம்மாவுக்கு தெரியாத, உங்க அண்ணன் தம்பிக்கு தெரியாத, யாருக்கும் தெரியாத ஒரு லைஃப் இருக்குல்ல, அது நம்ம ஈடுபடுத்துறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்குறேன், 60 வயசு ஆயா நடந்து போயிட்டு இருக்குது, யாரும் பைக் நிறுத்தி ஏற்ற மாட்டேங்கிறீங்க. 20 வயசு 25 வயசு பொண்ணு நடந்து போகும்போது வரீங்களா? அல்லேலூயா. ஏன் அவங்க மேல மட்டும் தனிப்பட்ட அக்கறை கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றான். ஐயா, 60 வயசு ஆயாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எந்த தப்பும் நடக்காது, இவங்களை நான் பாதுகாப்பாக கூட்டின்னு போறேன். ஏன் இவங்க மேல உனக்கு அவ்வளோ ஆக்குறேன்? அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்று தான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில இச்சை உங்களை ஆளக்கூடாது. இச்சையை மேற்கொள்ளக்கூடிய தகுதி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இச்சையில விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் எனக்கு வர்றது கஷ்டமா இருக்கும். இச்சை என்பது பாவம் செய்வது மாத்திரம் இல்லை, பாகத்தெல்லாம் இது பண்றது, ஆழ்ந்தவனை இதான் இச்சை, பாகத்தெல்லாம் அனுபவிக்கிறவனை இதான் அது இச்சை. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாகி நம்போம், இதை கடைபிடிச்சிட்டு போனா இந்த கிராமமே கடைபிடிக்க நான் நம்புறேன். அல்லேலூயா. நான் இச்சையை ஜெயிச்சு யாராலும் சொல்லுங்க, அனுதினமும் பாவத்தை ஜெயித்து, அல்லேலூயா, அனுதினமும் பாவத்தை ஜெயித்து நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ற படிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க. மத்தேயு 26:14 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை என்பவன் பிரதான ஆசாரியர்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க. யூதாஸ் காரியத்தை இயேசு யார்? யூதாஸ் காரியத்தை யாரு? இயேசுவின் எதிரியா? யாருமா? யாருப்பா யூதாஸ் காரியத்தை? ஜலம் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய சீசரா இருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்து சீடரா இருக்கிற அவர் பணப்பையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார், திருவிருந்து வாங்குகிறார், இயேசுவோடு கூட பயணிக்கிறார், இயேசுவோடு கூட செயல்படுகிறார், இயேசுவோடு கூட இருக்கிறார், இயேசுவோடு கூட படுகிறார், இயேசுக்கான எல்லா உபகாரங்களையும் செய்கிறார், மக்களோடு கூட பயணிக்கிறார், எல்லா ஊழியங்களும் அவருடைய தொடர்பு இருக்கிறது. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? அந்த ரங்கமா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த சபைக்கு வருகிற நீங்கள், சபையில் இருக்கிறீங்க, ஊழியத்தில் இருக்கிறீங்க, ஊழியக்காரரோடு இருக்கிறீங்க, உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க, அந்த ரகமான பண்றீங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, ஓப்பன் லைஃபா இருங்க, ஏதோ நல்ல ரெடியா கேளுங்க. சீக்ரெட் லைஃப், சீக்ரெட்டான ஒரு பாவத்தை என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க. அதான் வச்சுக்க நான் யுதாஸ்கரியத்து வச்சதுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? 5 கிலோ தங்கமா? எவ்வளவு காசாக வித்து போட்டான்? 40 50? அல்லேலூயா. 30 வெள்ளி காசுக்காக என்ன பண்ணான்? விற்று போட்டான். சாப்பிட்டானா? அனுபவிச்சானா? அனுபவிக்கலையே. அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? அந்த பணத்தை நிலம் வாங்கினான். அந்த நிலத்தை எதுக்கு வாங்கினான்? சாவறதுக்கு வாங்கினான். அல்லேலூயா. அவன் வாங்கின நிலத்துல, யூதாஸ் காரியத்தை வாங்கின நிலத்துல, அந்த இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ரத்த பணத்துல வாங்கின 30 வெள்ளி காசுனுடைய நிலத்தை வாங்கி, அந்த நிலத்துல இருக்கிற ஒரு மரத்துல தூக்கு கயிறு போட்டு தொங்கி
வயிறு வெடித்து செத்தான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிற நண்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, சீக்ரெட் லைஃப் வாழறவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கும். அந்தரங்கமா பாவம் செய்யறோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். போதை ஊசிகளை செருவி கொண்டு அந்தரங்கமா போய் பப்ளிக் பகுதியில் கஞ்சா அடிச்சுக்கின்னு அந்தரங்கமா தன்னுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இவர் எந்த பாவமும் செய்யல, நல்லதா இருந்தாருப்பா, இவர் எல்லாம் எந்த பாவமும் செய்யலப்பா, ஊருக்கு எந்த கெடுதல் நல்ல மனுஷன்பா, ஊருக்கு நல்ல மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கட்ட மனிதன். அதான் அந்தரங்க பாவம். நீ வெளி பாவம் செஞ்சுட்டா கூட ஜனங்க உன்னை எதிர்ப்பாங்க, ஜனங்க அனுப்ப மன்னிப்பு கேட்டு மாறிடலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கை நீ அழித்து கொண்டா, உன் வாழ்க்கை நீ சீரழித்து கொண்டா, யாருக்கும் தெரியாது நீ இங்க லோல் போறியாப்பா, யாருக்கும் தெரியாது நீ பண்ணிட்டா, ஒரு நாள் அது உன்னை எப்படி செல் அரிக்குது, ஒரு கட்டையை எப்படி செல் அரிச்சு கொண்டே வருது, அது போல உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் அரித்து கொண்டே வரும். நீ மனமாற்றம் அடைய வேண்டும், நீ உண்மையாக வாழ வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். பணம் கற்றுருப்பீங்களே, பர்சனல் லைஃப், சீக்ரெட் லைஃப், ஓப்பன் லைஃப். அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்தரங்கமா ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது, வெளிப்படையான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் தேவன் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்கிறவரா என்ன பண்றாரு இருக்கிறார். அல்லேலூயா. யூதாஸ் கரியேத்து சீடரில் ஒருவன், அவன் இயேசுவோடு இணைந்து பல இடங்களுக்கு சென்றும் அவருடைய போதனைகளை கேட்டும், ஆனாலும் அவன் வெளியரங்கமாக இயேசுக்கும் போதனைகளுக்கு ஆதரவளிப்பினாக தெரிந்தாலும் அவன் அந்தரங்கத்தில் பாவம் செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் அந்தரங்கம் எப்படினாலும் இருக்கலாம், நான் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கற்றுக்கிறேன். அல்லேலூயா. மாற்றிக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கற்றுக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவனோ தன் எஜமானுடைய மனைவி சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளே யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிடம் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. தூர தேசத்தில் அலைந்தேன் நான், துன்மார்க்கமாய் ஜீவித்தேனே. தூர தேசத்தில் அலைந்தேன் நான், துன்மார்க்கமாய் ஜீவித்தேனே. ஆசியெல்லாம் அழித்து போட்டேன், ஆசியெல்லாம் அழித்து போட்டேன். என்னை நீ ஏற்றுக்கொள்ளும், என்னை நீ சேர்த்து கொள்ளும் தகப்பனே. பரத்துக்கும் உமக்கும் பாவம் செய்தே. அல்லேலூயா. இந்த யோசேப்பு போர்த்திபாரோட வீட்டில் வேலை செய்யும் போது அவருடைய மனைவி வெகு நாட்களாக அவரை அடைய நினைக்கும் போது வீட்டில் யாருமே இல்லாத சூழ்நிலை அந்த பெண், அந்த எஜமானி அம்மா அந்த யோசேப்பு என்ன பண்றாங்க, கையை பிடித்து இழுக்கிறாங்க, என்னோடு கூட நீ சயனித்துக் கொள் அப்படின்னு சொல்லி. அப்போ யோசேப்பு என்ன பண்றாரு, தன்னுடைய சட்டையை அவிழ்த்து விட்டுட்டு குடுகுன்னா பண்றாரு, ஓடிடுறாரு. அவர் சொல்றாரு, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு முதன்மையாக வைத்திருக்காரு உங்க கணவர், என் அதிகாரி, உன்னை மாட்ட தான் என்ன பண்ணல ஒதுக்கி விலக்கி வச்சிருக்கிறாரு, மீது எல்லாத்துலையும் நான் சொல்றது தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் எப்படி பாவம் செய்வதுன்னு சொல்ல, அப்படிப்பட்ட மனிதனுக்கு நான் விரோதமாக பாவம் செய்ய சொல்ல, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஐயோ அவருக்கு தெரிஞ்ச வச்ச அவருக்கு நான் துரோகம் பண்ணுவது எப்படின்னு யோசிக்கிறேங்க. என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரங்கத்தில் அவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? உலகத்துடைய மனிதனுக்கு துரோகம் செய்வதா நீ நினைத்துக் கொள்ளாத. உலகத்துடைய மனிதனுக்கு நல்லவனா நீ வாழ்ந்துட்டு போயிடலாம், பர்ஃபெக்டா வாழ்ந்துருக்கலாம். மனுஷனுக்கு தேவனுக்கு பர்ஃபெக்டா வாழறதுதான் இங்க நிற்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தெரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு ஓடினார், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்.
பரிசுத்தத்துக்கு கிடைக்கிற தண்டனை சிறைச்சாலையா இருக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தா ஒரு சிறைச்சாலை கூட கிடைக்கலாம், பரவாயில்ல, வாங்க போவோம், பிரச்சனை இல்லை. இயேசு ஏற்றுமான சிறைச்சாலை வாங்க போவோம், ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. எத்தனை நாள் இந்த வாழ்க்கை அது சிறைச்சாலை அனுபவிக்க நான் தயாரா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பை நஷ்டமாக எண்ணுகிறேன். இப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு வந்தா, ஐயா ஆஃபீஸுக்கு பிறந்துங்க, ஒன்று நான் வேலைக்கு பிறந்துங்க, ஒன்று 100 நாள் வேலைக்கு பிறந்துங்க, யாரும் மடங்கு வீட்டில் நான் யாருக்கு ஊழியம் செய்யறேன். ஜெயிலுக்கு போனா எல்லாம் சும்மா தான் இருப்பாங்க. அவங்கள எல்லாருக்கும் நிம்மதியா 24 மணி நேரம் ஊழியம் பண்ணணும். அல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, சிறைச்சாலையில் இருக்கிறவங்க கேட்டு பாரு, எல்லாரும் குற்றவாளிகள் கிடையாது. எல்லாரும் குற்றவாளிகள் கிடையாது. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தண்டனை சிறுவாசிகள் தனியா இருக்கிறாங்க. அவங்க உண்மையா தண்டனை பெற்ற எது தண்டனை பெற்றாங்கன்னு தெரியாது. ஏன் குற்றம் நந்தனே இருக்குது, பாவம் ஏன் நந்தனே இருக்குது. எவ்வளவு பேர் ஜெயில இருக்கிறான். இன்னைக்கு சென்சஸ் பிரகாரம் எத்தனை பேர் ஜெயில இருக்கிறான்? இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் தமிழ்நாட்டு முழுவதும் இல்ல புழல் எத்தனை கைதிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்களா? ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்களா? 1 லட்சம் பேர் இருப்பாங்களா? 1 லட்சம் சிறைவாசி 1 லட்சம் பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னா குற்றம் எங்க தேசத்துல? அப்ப குற்றவாளி எங்க இருக்கிறான்? வெளியே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் குற்றம் சாட்டப்பட்டவன், அவன் குற்றவாளி இல்லை. அப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக அவன் உள்ள போயிருக்கான். என்ன ரீசன் தெரியல. ஆனா உங்களுக்கு சொல்றேன், அவங்க வீட்டுலாம் போய் கேட்டேன்னா அழுது புலம்புவான். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாக்குறது அம்மா போக மாட்டாங்க, அப்பா போக மாட்டாங்க. எப்படின்னா ஒரு வழக்கறிஞர் தான் அவங்க வெளியே எடுத்து வரணும். வழக்கறிஞர்கிட்டே ஆயிரம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அப்பா அம்மா பிள்ளைகளை பார்த்து எப்படி அழுவாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் அழுக தானா வருது. ஏசு நின்னாருன்னா வழக்கறிஞர் கண்ணீரை தொடங்க மாட்டாங்க. ஏசு உங்கள் கண்ணீரை தொடங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசு உன் கண்ணீரை தொடங்கிறவராரு. உனக்கு உன்னுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க, வினையில தான் விடுதலை என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. நிரந்தர விடுதலை இயேசு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளுங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு என்ன பண்றாரு, இவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து விலகி இந்த தேவனுக்கு விரோதமா நான் என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்வது எப்படி என்றார். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, மிகப்பெரிய பாவம் செய்தாங்க. என்ன பாவம் செய்தாங்க? நான் பாவம் செய்ய இஸ்ரவேல் மக்கள் எங்க போனாங்க? இவங்களாம் எங்கம்மா போனாங்க? வெங்காயத்துக்கும் வெள்ளை பூண்டுக்கும். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது வெங்காயமும் வெள்ளை பூண்டு. இது இவங்களுக்கு பிடிச்சது. அவங்க லைஃப் என்னவா இருந்ததுன்னா, நல்லா வேலை செய்யணும், நல்ல சோறு சாப்பிடணும், நல்லா வேலை செய்யணும், நல்ல சோறு சாப்பிடணும், நல்லா வேலை செய்யணும், நல்ல சோறு சாப்பிடணும். யார் ஞாபகம் வருது இப்போ? அல்லேலூயா. யார் ஞாபகம் வருது? நம்ம தான் யார்? எகிப்தியர். இஸ்ரவேல் இருந்த நீ எகிப்தியராய் மாறினது எப்படி? ஒழுங்கா சபை வந்திருந்த, ஒழுங்கா ஜெபம் பண்ணிருந்த, ஒழுங்கா எல்லாம் கூட்டத்துல கலந்து கொண்டத, நீ எப்படி எகிப்துக்கு போன? அல்லேலூயா. நீ எப்படி வெங்காயத்துக்கு நல்ல பூண்டுக்கு ஆசைப்பட்ட? நீ எப்படி இறைச்சி பண்ணதுக்கு ஆசைப்பட்ட? நீ எப்படி மாவு குண்டானுக்கு ஆசைப்பட்ட? அவன் என்ன வேணும்? மாவு குண்டா, இறைச்சி பாத்திரம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அவங்களுக்கு கூலிக்கு தரது ஒரு வேலை. அப்ப நீங்க கேட்கறது எனக்கு காதுல விழுது. இதெல்லாம் இல்லாம எப்படி சாப்பிட முடியும்? இஸ்ரவேல் தேசத்துல பாலும் தேனும் ஓடிக்கொண்டு இருக்குது. அதை விட்டு நீங்க என்ன பண்றீங்க? இல்லாத ஒரு தேசத்துல போய் அடிமையா வேலையா இருப்பது, எஜமானியா இருக்க வேண்டிய நீங்கள் அடிமையா இருப்பது. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் எல்லாருமே எஜமானிகளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பிசாசின் அடிமைத்தனத்துல ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
உருவாக்கப்பட்டிருக்கிறோம். வெளியே வாங்க, இயேசு நாமத்தில் எகிப்தில் இருந்து. யாரெல்லாம் எகிப்தில் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்க? எகிப்து தேசத்துக்கு குட்டி சென்றீரே, எங்களை இருக்கும் ஆவியினால். அல்லேலூயா. எகிப்து தேசத்துல நீ அடிமையா தான் இருக்கணும். எகிப்து என்பது பிசாசின் இடம். எகிப்து என்பது பிசாசின் கோட்டை. அங்க நீ அடிமைத்தனம். இஸ்ரவேல் தேசம் நீ ராஜாதி ராஜாவா நடந்து வருகிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த ரங்கமா என்ன பண்ணாங்க? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை தேடவில்லை, தேவனை ஆராதிக்கவில்லை, எதுவுமே பண்ணல. சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, வேலை செஞ்சாங்க. உண்டான மட்டும் உள்ள உண்டான கட்டுப்பிடிச்சு தூங்குறான். அல்லேலூயா. உண்டான அன்பான காத்துக்கு பிள்ளைங்க, இது நம்முடைய வாழ்க்கை இல்லை, இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இப்போ நீங்க வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன சத்து அப்படின்னு சொன்னா, உலகத்துல உலகமும் அதன் ஆசையும் உலகமும் அதன் ஆசை இச்சையும் அப்புறம் அழிந்து போகும். தேவையானது ஒன்று, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, நல்ல பங்கு. அல்லேலூயா. அதாவது குப்பையான இடம் தேவையில்லை, கோபுரமான இடம் தேவை. ரிஜெக்டட் ஏரியா நம்மளுக்கு தேவையில்லை. எது செலக்டடான ஏரியா வருது அதான் நம்மளுக்கு தேவை. அல்லேலூயா. அப்படின்னு தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அன்பான கருத்துருப்பீங்கள, அந்த ரங்கத்துல வாலிப வயதா இருந்தா தனிமையான அந்த ரங்க பாவங்கள் செய்யாதீங்க. திருமணமானவர்களா இருந்தீங்கன்னா சீக்ரெட் லைஃப் வச்சுக்காதீங்க, ஓப்பன் லைஃப் வச்சுக்கோங்க. அது மிகவும் நல்லது. வயதானவர்களா இருந்தீங்கன்னா போறாம, எரிச்சல், பொச்சிருப்பு, கலக்கம் இதெல்லாம் விட்டு விடுங்க. இது அந்த ரங்கமா நீங்க யோசிச்சீங்கன்னா அது தப்பு. அல்லேலூயா. சிறுவர்களா இருந்தீங்கன்னா கிறிஸ்துவை ஆராதிக்காம இருக்காதீங்க. இதுவும் சீக்கிரட்டா எதுவும் பாவம் செய்யறது. ஜபிக்காமலும் வேத வாசிக்காமலும் இருப்பது உன் அந்த நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும், இன்னும் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால அந்த ரங்கமா நம்மளுக்கு தேவையில்லை, ஓப்பன் லைஃப் தான் நம்மளுக்கு தேவை. திறந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் கூட்ட மாட்டான். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் உன் வசனத்தை கை கொண்டபடினால என் நாமத்தை உனக்கு மறுதளித்தேன். உன் நாமத்தை நான் பண்றேன், உங்களுக்கு தருகிறேன். திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் என்ன பண்ண மாட்டான், கூட்ட மாட்டான் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. திறந்த வாழ்க்கை நமக்கு என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் செயல்படுத்துகிறார். தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதனால அந்த ரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று